இந்தியாவில் வயது வந்தவர்களில் பெரும்பாலானவர்களின் உயிரிழப்பிற்கு தொற்று நோய்களான மலேரியா மற்றும் காசநோய் காரணமாக இருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2 லட்சம் இந்தியர்கள் மலேரியாவுக்கு பலியாகின்றனர். இந்தியால மலேரியாவும் காசநோயும் இன்னமும் உயிரிழப்புகளுக்கு முக்கிய காரணமாக இருந்து வருது. மற்ற நாடுகளை போல இல்லாம இந்தியா இந்த நோய்களை கட்டுப்படுத்தல. ஆனா நீங்க எளிய நடவடிக்கைகளை மேற்கொண்டா இந்த மலேரியா அப்புறம் காச நோயால ஏற்படும் உயிரிழப்பை நீங்க குறைச்சிடலாம். நீங்கள் உங்களுடைய கிராமத்தில் இந்த எளிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு மலேரியாவையும் காச நோயையும் கட்டுப்படுத்திடலாம். மலேரியா மற்றும் காசநோய் தடுப்பு திட்டத்திற்கான சோதனை கூடங்களில் இருக்கும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கான காலி இடங்களையும் மேற்பார்வை செய்பவர்களுக்கான காலி இடங்களையும் நிரப்புங்கள். காய்ச்சல் ஏற்பட்டால் மலேரியாவுக்கான இரத்த பரிசோதனையை செய்து கொள்ளுமாறு மக்களுக்கு தெரியப்படுத்த IECக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பயன்படுத்திடுங்கள். அனைத்து CHC மற்றும் PHCகளிலும் ஆர்டிமிசினின் காம்பினேஷன் தெராப்பி கிடைப்பதை உறுதி செய்யுங்கள். ரூர்கேலாவை சேர்ந்த தீபக் என்பவர் மிகவும் கொடிய நோயான செரிப்ரல் மலேரியா என்ற நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு உயிர் சாதாரணமான ஆர்டிமிசினின் காம்பினேஷன் மருந்தினால் காப்பாற்றப்பட்டது. அவருடைய சகோதரி கூறுகிறார், காய்ச்சல் வந்தப்ப திடீர்னு அவனால பேச முடியாம போச்சு. நடமாட்டமும் நின்னு போச்சு. அவன் அப்படியே விரைச்சு கிடந்தான். அம்மா என்ன கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டான். அது பத்தி அவனுக்கு ஞாபகம் கூட இல்ல. சரியான நேரத்திலே அளிக்கப்பட்ட சிகிச்சை அவனை காப்பாற்றியது. இந்தியாவில் மலேரியா பரவலாக காணப்படுகிறது. காய்ச்சல் வந்தால் மலேரியாவுக்கான சோதனையை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். இந்த முக்கிய செயல்களை மேற்கொண்டால் உங்களுடைய கிராமத்தில் மலேரியாவினால் ஏற்படும் உயிரிழப்பை 50% வரை குறைத்திடலாம்.